ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அபிராமி சாமி கிட்ட தீபாவோட தாலியை வச்சு வேண்டிப்பாங்க. கார்த்திக் தீபா கல்யாணம் சீக்கிரமாகவே நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும். ஏற்கனவே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணால் அது தடங்கள் ஆகிட்டே இருக்கு. இனிமேல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இவங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த தாலியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு தீபாவை வந்து கூப்பிடுவாங்க. கீதா வந்துட்டு சொல்லுங்கள் அத்தை, என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த தாலியை சாமி கிட்ட வச்சு ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்கள் கல்யாணத்தில் எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு வந்துட்டு தாலியை வந்து தீபா கிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்க. கீதாவும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு பேசிட்டு அங்கேருந்து போகலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆனந்த் துங்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து கீதா வந்துட்டு, ஆனந்த் எதுக்காக இவனை இங்கே கூட்டிகிட்டு வராங்க, என்ன விஷயம்னு ஒன்றும் புரியவே இல்லையே, இவன் கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்து தலைமறைவாக இருக்கேன். ஒருவேளை நம்ம மட்டும் இங்கே இருக்கிறது இவனுக்கு தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகிடுமே, என்ன பண்ணுறது. இந்த நேரம் பார்த்து கார்த்திக் சார் வேற வீட்டில் இருக்கல, நம்ம இவன் கண்ணில் படவே கூடாது, எப்படியாச்சும் இங்கேருந்து நம்ம போயிடணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு கீதா பார்த்தீங்கன்னா நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.